ஒரு நாள் பிரம்மா சிவனை வணங்க வந்தாராம். உடனே வணங்கிட்டு புறப்படும்போது முருகர் பார்த்துட்டு முருகரை கண்டுக்காம போயிட்டாராம். உடனே முருகர் என்ன செஞ்சாரு, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாராம். கூப்பிட்ட உடனே கிட்ட வந்து கை கட்டி என்னப்பான்னு கேட்ட உடனே, எங்க வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கன்னு கேட்ட உடனே, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்ட உடனே, என்னுடைய உலகம் வந்து சத்தியலோகம்ப்பா, நான் அங்கேருந்து தான் வரேன், என்னுடைய தொழில் படைத்தல் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாராம். உடனே முருகர் என்ன செஞ்சாராம், படைக்கும் தொழில்னா என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு கேட்டாராம். ஓம்ன்ற பிரணத்தின் அடிப்படையில தான் அந்த படைத்தல் தொழில் அமையுது. அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, அப்படியா ஓம்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டாராம். என்ன குட்டி பாப்பா மாதிரி கேட்குற, உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொன்னோடனே முருகனுக்கு கோபம் வந்துச்சான். உடனே என்ன செஞ்சானாம், 4 தலை இருக்கு, உனக்கு அறிவில்ல, இதை சொல்றதுக்கு கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயில புடிச்சு போட்டானாம் முருகன் பிரம்மாவ. உடனே பிரம்மா கூட வந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்களாம், ஓடி போய் சிவன் கிட்ட முறையிட்ட உடனே சிவன் அங்கேருந்து வராராம். அவர் வந்து அந்த 3 கண்ணாலையும் அவர் படைக்கும் தொழிலை செய்யறத, முருகன் படைக்கும் தொழில் செய்யறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாராம். உடனே அவர் வயசுல பெரியவர், அவருக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, விடுவிச்சுடுன்னு சொன்னோடனே, நான் உங்க அப்பா சொல்றேன்னு சொன்னோடனே உடனே விட்டுட்டானாம் பிரம்மாவ. உடனே சிவன் சொன்னாராம், எனக்குமே அதுக்கு மீனிங் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சொன்ன உடனே கிட்ட வந்து அவருக்கு கை கட்டி வாய் பொத்தி முழங்காலிட்டு பணிவா கீழே உக்காந்துட்டு காதை மட்டும் கொடுத்தாராம். முருகர் வந்து சொன்னாராம், இந்த உலகமே நான் தான் அப்படின்றதுதான்ப்பா அது பொருள் அப்படின்னு சொன்ன உடனே ஓம் அப்படின்னா இந்த உலகமே நான் தான் அப்படின்னு பொருளாம். உண்மையிலுமே சிவன் தன்னுடைய ஆத்மா மூலமா தானே முருகனை வந்து பிறப்பிச்சாரு. அவரோட ஒட்டுமொத்த சக்தியும் அந்த முருகருக்கு தான் அடக்கும். அதனால்தான் முருகர் எல்லாமே அப்படின்னு ஓம்னா முருகர் தான் அப்படின்றதுக்காக தான் இந்த கதை. ஓகே.